பிணையில் வெளில வர்றாரு. ஸ்டேஷனில் பாம்பு அடித்த வழக்கில் வந்து கைது பண்ணுறதுக்கு வாசலில் வெயிட்டிங்கில் இருக்காங்க. சிறைத்துறை நிர்வாகம் என்ன சொல்லிடுறாங்க, என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்கள் வெளியே போயிட்டு இது பண்ணிங்க, கைது பண்ணிங்க, இங்கே கேம்பஸ்குள்ளே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க மனைவி நான் போகிற வண்டியில் நீ எங்கே அழைச்சிட்டு போனால் நான் ஏறுற வண்டியிலேருந்து ஏறி, அப்புறம் இவரோட ஆதரவாளர்கள்லாம் அவன் காரில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னே நிலைமை ஏதோ கையை மீறி போகுதுன்னு போலீஸுக்கு ஒரு சின்ன ஆக்சிலேஷன் வந்துட்டு பண்ண முறைத்தவர். அது மேனுவல் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் உள்ளருக்குள்ளேயே பிடி வாரண்ட் வைக்கணும். அவர் மேலே எதுவுமே இல்லை, அவர் புனிதர், அவரை கைது பண்ணிட்டாங்க அதெல்லாம் சொல்லி அவர் மேலேயும் வழக்கு இருக்குது. ஆனால் பட் ஜெயிலேருந்து வெளில வரக்குள்ளே ஒரு நீதிமன்றத்தில் பிணை கொடுக்குது. நீதிமன்றத்துக்கு என்ன மரியாதை இருக்குது? கண்ணபிரான் பாண்டியன் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஒரு 2 மர்டர் அடிக்கிறாரு, 4ல் 2. அடுத்தது ராஜபாளையத்தில் ஒரு 2 மர்டர் அடிக்கிறாங்க. இது எல்லாமே பசுபதி பாண்டியனோட மர்டருக்கு ரிவெஞ்சாக செஞ்சாங்க. கண்ணபிரானை பொறுத்தவரைக்கும் சம்பவ இடத்துல நேரடியாக எத்தனை இறங்கி செஞ்சார் அப்படிங்கிறத விட அவருக்கு என்ன ஸ்பெஷல் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ ஜெயில் வாசலில் புல்லா குட்டியோட வர்றது, இப்போ இந்த கேஸுக்கு உள்ளே போயிட்டு அந்த கேஸுக்கு வக்கீல் வச்சு அதை பெயில் எடுத்து நினச்சி பாருங்கள், மறுபடியும் பஸ்லேயே இருந்து வாழ்க்கை முழுவதுமே சிறை போலீஸ் என்கொயரிலே தான் பாஸ் ஆகும். காவல் நிலையம் மேலே பாம்பு போட்டதாக சொல்லி தான் இப்போ திரும்பவும் அதே வழக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இவர் சொல்லி தான் சொன்னாருங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க மீடியாக்களில். பட் ஆனால் அவர் அப்படி தாங்க வரும். பாம்பு போட்டவங்களை கூப்பிட்டு கன்ஃபர்ஷன் எடுக்கிறாங்க இல்லைங்க. கன்ஃபர்ஷனுங்கிறது நீங்கள் சொல்கிறத எழுதுகிறாங்களா போலீஸு? பல பேர் உயிரை விட்டுட்டாங்க, பல உயிர்கள் அனாவசியமாக செத்து போச்சு. வாழ வேண்டிய இளைஞர்கள் சாதிக்க வேண்டி எதுக்காண்டினே தெரியாமல் செத்துட்டாங்க. கத்தி கை மாறி வருது இல்லை, கைகள் தான் மாறுது, கத்தி அப்படியே இருக்குன்னு நான் சொல்லுவேன். சாதி சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது, அது செத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த செத்தவங்களாம் யாருன்னா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த வழக்கறிஞர் RS தமிழ்நந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார் நேற்று வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களின் ஒரு நிறுவன தலைவர் மாதிரி கண்ணபிரான் பாண்டியன், பசுபதி பாண்டியன் ஆதரவாளர், தீவிர ஆதரவாளர், ஒரு சிறையில் வந்து கைது செய்யப்பட்டு உள்ளே இருந்து வெளியில் வராங்க, திரும்பவும் கைது பண்ணுறாங்க. இப்படி பண்ணலாமா முதல்ல இந்த கைது? இது எதற்கான இந்த கைது? முதல்ல அவர் யார் சார் கண்ணபிரான் பாண்டியன்? முதல்ல பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது நான் விளக்கம் சொல்கிறேன். பசுபதி பாண்டியனுடைய மர்டருக்கு பழிக்கு பழியாக 4 கொலைகள் அவர் அந்த மொத்தம் பண்ணது. அவர் ரிட்டன் கம்பேக். தீபக் ராஜா பாண்டியனோட கைகோர்த்து பண்ணது இருக்குது. மொத்தமாக 71 வழக்குகள் அவர் மேலே இருக்குது. ஆயுத வழக்குகள் இருக்குது, NSA இருக்குது, மற்றும் கொலை வழக்குகள் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து இருந்தது. பசுபதி பாண்டியனோட ஆதரவாளரான கண்ணபிரான், அந்த பாண்டியன்கிற பேர் உங்களுக்கு தெரியும். பசுபதி பாண்டியன் எல்லாருமே பாண்டியன் வம்சம்னு சொல்லி அது பேர், தீபக் ராஜா பின்னாடியும் பாண்டியன்கிற பேர் இணைஞ்சிருந்தது. இவர் என்ன செய்கிறாரு, ஜெயிலில், கடலூர் ஜெயிலில் ஒரு வழக்கில் அவர் ரிமாண்ட் ஆகி உள்ளே இருந்தார். நேற்று அவர் வந்து பிணையில் வெளில வர்றாரு. பிணையில் வெளில வரக்குள்ள ஆதரவாளர்கள் வந்துடுறாங்க, மனைவி வந்துடுறாங்க, குழந்தையும் வந்துடுறாங்க. அவர் கை குழந்தைய ஒரு பெரிய குழந்தை ஒன்று வந்துடுறாங்க. வரக்குள்ளே இவர் என்ன செய்கிறாங்க, மறுபடியும் நெல்லை போலீஸ் தில்லைன்னு சொல்லி சிறப்பு உதவி ஆய்வாளர் அவர் என்ன செய்கிறாரு, வேறு ஒரு ஸ்டேஷனில் பாம்பு அடித்த வழக்கில் வந்து கைது பண்ணுறதுக்கு வாசலில் வெயிட்டிங்கில் இருக்காங்க. வெயிட்டிங்கில் இருந்து கைது பண்ணக்குள்ள அவங்க மனைவி, அவங்க ஆதரவாளர்கள்லாம் பயங்கர ஆர்குமெண்ட் ஈடுபடுறாங்க. கடலூர் ஜெயில் எங்கே இருக்குது தெரியுங்களா? அது இந்த லெஃப்ட்டில் வந்து ஒரு மலைக்கரடு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல இருக்கும். அவங்க ஜெயிலில் என்ன சொல்லிடுறாங்க, சிறைத்துறை நிர்வாகம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்கள் வெளியே போயிட்டு இது பண்ணிங்க, கைது பண்ணிங்க, இங்கே கேம்பஸ்குள்ளே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுதான் அவங்களும் சொல்ல முடியும், வெளியே என்ன ஒன்றும் பண்ணியாங்க எங்களுக்குன்னு. அப்புறம் வெளியே வந்து பெரிய ஆர்குமெண்ட் நடக்குது, தள்ளுமுள் நடக்குது, பயங்கரமாக இவங்க விட முடியாது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் கைது பண்ண வேண்டியது இருக்குது, பெயில் வர அன்றைக்கி என்ன கைது பண்ண வேண்டியது இருக்குது, பயங்கர பிரச்சனை நடந்தது. அப்புறம் அவரோட மனைவி குழந்தைய அவர் கையில் வச்சுருந்தார். யார்? கண்ணபிரான் கையில் வச்சுருந்தார். அப்புறம் அவங்க மனைவி நான் போகிற வண்டியில் நீ எங்கே அழைச்சிட்டு போனால் நான் ஏறுற வண்டியிலேருந்து ஏறி, அப்புறம் இவரோட ஆதரவாளர்கள்லாம் அவன் காரில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னே நிலைமை ஏதோ கையை மீறி போகுதுன்னு போலீஸுக்கு ஒரு சின்ன ஆக்சிலேஷன் வந்துட்டு டைலமா வந்துருச்சு. அவர் பக்கத்தில் விருதாச்சலம் காவல் நிலையம், கடலூர் மாவட்டம் தான். அப்படி அழைச்சிட்டு போகிற வழியில் விருதாச்சலம் காவல் நிலையத்துக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் பதட்டத்தை தணிச்சிட்டு அவர் மனைவியெல்லாம் வேண்டாம், நாங்கள் ஒன்றும் பண்ணலை, கைது தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அழைச்சிட்டு போயிட்டாங்க, கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் கேட்குறத ஸ்டேஷனில் கைது பண்ணலாமா, போலீஸ் ஸ்டேஷனில் கைது பண்ணலாமா, ஜெயிலில் இருக்கணும் கைது பண்ணலாமான்னா ஆக்சுவலாக பண்ண முறை தவறு. அது மேனுவல் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் உள்ளருக்குள்ளேயே பிடி வாரண்ட் வைக்கணும், ஃப்ரெஷ் வாரண்டாவது வைக்கணும். உள்ளே வச்சிங்கன்னா இங்கே ஜெயிலில் இருக்கிற காலத்துலேயே அந்த கேஸுக்கும் அழைச்சிட்டு போயிடுவாங்க, வாய்தாவுக்கு அழைச்சிட்டு போய் அது கண்டினியூஷன் ஆகும். நீங்கள் இங்கே கடலூர் ஜெயிலில் இருந்தீங்களா, அப்போவே திருநெல்வேலிக்கு வாய்தா கூட்டிகிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க, ரெகுலரைஸ் ஆகிடும். அதுக்கு நீங்கள் ஒரு பிணை வாங்கிடுவீங்க. பிணை வாங்கிட்டால் மொத்தமாக வெளியே வந்துடலாம். இந்த வெளில வச்சு தூக்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஜெய்பீம் படத்தில் பார்த்துருப்பீங்க.
அப்படியே வாசலில் இருந்துக்கிட்டு எங்களுக்கு 4 உருப்படி கொடு, எங்களுக்கு 4 கொடு, இந்த பக்கம் அந்த பக்கம்னு பிரிவாங்க. நீ என்ன ஜாதி கேட்டு கேட்டு தூக்குவாங்க தெரியுமா? ஜெய்பீம் படம் பார்த்தீங்களா? அப்போ அந்த 2 ஜீப்பு போட்டு வச்சுக்கிறது, எனக்கு 2 ஆள் கொடு, உனக்கு 2 ஆள் கொடுன்னு. இது வந்து தவறானது. அவர் மேலே வழக்கு இருக்குன்னா அது அவர் நீதிமன்றத்தில் அவர் ஃபேஸ் பண்ணிக்கட்டும். அது அவரின் பால்பட்ட விஷயம். அதுக்கு நான் எந்த கருத்தும் சொல்லலை. அவர் மேலே எதுவுமே இல்லை, அவர் புனிதர், அவரை கைது பண்ணிட்டாங்க, அதெல்லாம் சொல்ல. அவர் மேலேயும் வழக்கு இருக்குது. ஆனால் ஜெயிலேருந்து வெளில வரக்குள்ளே ஒரு நீதிமன்றத்தில் பிணை கொடுக்குது. அப்போ நீதிமன்றத்துக்கு என்ன மரியாதை இருக்குது? நீங்கள் உள்ளே இருந்தப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வாரண்ட் வைக்காமல். உள்ளே இருந்தப்போ வாரண்ட் வைக்க வேண்டியது தானே. உள்ளே இருந்தப்போ வாரண்ட் வைக்கிறது இல்லை, பிணை வர அன்றைக்கி பிடிக்கிறது. இங்கே கிரைம் அக்யூஸ் அதுமாரி தூக்குவாங்க. கிரைம் அக்யூஸ் இருக்காங்கல்ல, அவங்க வெளியே வருவாங்க. வெளியே வரக்குள்ள கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தூக்கிடுவாங்க. பட்டுன்னு தூக்கி ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் கொண்டு ஒரு நாள் 2 நாள் வச்சுருந்து மறுபடியும் ஒரு வழிபறி பண்ணார், அதை பண்ணார், இதை பண்ணாருன்னு தூக்கி மறுபடியும் உள்ள ரிமாண்ட் பண்ணுவாங்க. இதுதான் நடக்குது. மறுக்கல்னால உண்மை. இப்போ கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது. ஜெயில் வாசலில் தூக்குறது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா எல்லா இடமும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, ஃபுட்டேஜ் இருக்குள்ள நாளைக்கு வந்து கோர்ட்டில் அதை சொல்கிறாங்க, நான் அப்போ தான் வெளியே வர்றப்ப தூக்குறாங்க அப்படின்னு. தூக்கிட்டு போய் 2 நாள் எங்கேயாவது வச்சுருப்பாங்க ஒரு ஸ்டேஷனில் மரவா வச்சுருந்து அப்படி ரிமாண்ட் பண்ணுறாங்க. இப்போ இன்னொன்று வக்கீலை வரவழைச்சிடுறாங்க ஜெயில் வாசலுக்கு. வக்கீல் கூட்டிகிட்டு வரக்குள்ள போலீஸால் ஒன்றும் பண்ண முடியல, சண்டை வந்துடுது இல்லை. இப்போ தான் பெயிலில் வர்றான், நீ அதுக்கு உடனே தூக்குறீங்க அப்படின்னு சண்டை வந்துடுது. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கண்ணபிரான் பாண்டியன் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் ஒரு 2 மர்டர் அடிக்கிறார், 4ல் 2. அடுத்தது ராஜபாளையத்தில் ஒரு 2 மர்டர் அடிக்கிறாங்க. இது எல்லாமே பசுபதி பாண்டியனோட மர்டருக்கு ரிவெஞ்சாக செஞ்சாங்க. தீபக் ராஜா பாண்டியனும் இதில் இந்த கேஸில் இருக்குது, அவங்க லிங்க் இருக்குது, அது செஞ்சாங்க. இப்போ அந்த சமுதாயத்துக்கு வந்து பசுபதி பாண்டியன் பிறகு அந்த தேவேந்திர குல மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தன்னை கண்ணபிரான் டிக்ளேர் பண்ணிட்டார். அந்த இடத்துக்கு நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அதை பற்றி உங்களுக்கு தெரியும், மற்ற அங்கே நடக்கிற பிரச்சனைகள் போக்குவரத்துலாம் உங்களுக்கு வந்து தெரியும். அந்த தூத்துக்குடி நெல்லையிலெல்லாம் வந்து இவருக்கு வந்து ஒரு பேர், நல்ல ஒரு சமுதாய தலைவருங்கிற அவங்க சமுதாயத்தால் கொண்டாடப்படுகின்ற பேர் இருக்குது. 15 கொலை இருக்குது, கொலை முயற்சி இருக்குது, ஆயுத தடுப்பு, மொத்தம் 71 வழக்குகள், சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இவர் கண்ணபிரான் இருக்கிறார். மொத்த வழக்கு ஓவரால் 71 கேசஸ் இவர் மேலே இருக்குது. கண்ணபிரானை பொறுத்தவரையிலும் சம்பவ இடத்துல நேரடியாக எத்தனை இறங்கி செஞ்சார் அப்படிங்கிறதோட அவருக்கு என்ன ஸ்பெஷல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயிலில் இருந்துக்கிட்டு வெளியில் அவங்க சமுதாய இளைஞர்களை வச்சு கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணி மர்டர் பண்ணுவார் அப்படின்றத அவரை பற்றி தனிப்பட்ட குறிப்பு சொன்னாங்க. நேரடியாக எல்லா இடத்தையும் இறங்கி செய்கிறதுங்கிறத விட ஜெயிலிருந்தே அவரால் இயக்க முடியும் வெளில. அவங்க சமுதாய இளைஞர்கள் வந்து அவர் மேலே அவ்வளோ ஒரு மரியாதையும் மதிப்பும் வச்சுருந்தாங்க அப்படின்றத சொன்னாங்க. நேற்று குழந்தையெல்லாம் காய்ச்சிருந்தப்போ மனைவியெல்லாம் சாலை மாரி அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு, கரெக்டு தானே? கண்ணபிரான் அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கு எப்படி போலீஸ் ஜெயில் வாசல் வச்சு நம்ம ரிமாண்ட் பண்ணுவாங்க, வரவழைச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க இளைஞர்களுக்கும் போலீஸுக்கும் பயங்கர வாக்குவாதம் நடந்துச்சு. அப்புறம் தான் விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் வச்சு கொஞ்சம் பதட்டத்தை தணிச்சிட்டு அப்புறம் நெல்லைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க அவரை. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜெயிலில் இருந்தே இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. நான் அப்படி வந்து ஒரு விஷயம் இப்போ பண்ண முடியுமா? ஏன்னா பல்வேறு வழக்குகளில் பல்வேறு இந்த மாதிரி ரவுடிகள்லாம் அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்கெல்லாம் இது போன்ற ஒரு பிரதான குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க. ஆனால் அவர் இன்றைக்கி வந்து எதுலேயுமே இல்லை, தன் சமுதாயத்துக்கு ஒரு தலைவராக அந்த மக்களுக்காக நான் நிற்கிறேன்னு சொல்லி ஒரு இதாக வச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பழைய வழக்குங்கிறது இன்னும் நிலுவையில் இருந்து அவரை துரத்திக்கிட்டே இருக்குமா சார்? ஐயோ, நீங்கள் என்ன இந்த 71 வழக்கை வந்து அவர் முடிக்கிறதுனா அவர் இன்னும் ஒரு 100 வருஷம் வேணுங்க அவருக்கு. அதான் கேட்குறேன். இப்போ திரும்ப ஒரு வழக்கு கைது பண்ணுறாங்க, இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. முடிக்கவே முடியாது. விளையாட்டு விஷயமா 71 கேஸு வாய்தா களைய முடியுமா உங்களால்? ஒரு மாதத்தில் 30 நாள் 21 ஒர்க்கிங் டேஸ் வச்சு எங்கள் கோர்ட்டு வாய்தா போட்டு பாருங்கள், டிவைட் பண்ணி பாருங்கள், அலையவே முடியாது. எல்லா இடத்துலையும் வக்கீல் வைக்கணும், எல்லா இடத்துலையும் வக்கீல் பெட்டிஷன் போடணும். இப்போ நீங்கள் வாய்தாக்கு போடணும்னா பெட்டிஷன் போடணும். எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா அது வந்து சாதாரணப்பட்ட விஷயமே இல்லை, அது ரொம்ப பெரிய கஷ்டம் அது வழக்க முடிக்கிறதுக்கெல்லாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து வேறு மாதிரி என்கிட்ட கேட்டிருக்கீங்க. எப்படின்னா, இவ்வளோ கேஸ் உள்ள ஒருத்தரை வந்து ஜெயில் வாசல் வச்சு அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க. அப்படி நினைக்கிறீங்க? இல்லை, இவ்வளோ கேஸ் அவர்கிட்ட இருக்குது, ஆனால் அடுத்தடுத்து சொல்லி கைது பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி அவர், ஏன்னா அதுக்கடுத்து வருமாங்கிற ஜெயிலில் பாம்பு வீசின வழக்கில் உள்ளது இது. இல்லை, இப்போ 2 டைப் இருக்குது. வாரண்ட் இருக்குல்ல, நீங்கள் உள்ளே இருக்கக்குள்ளே வந்து வாரண்ட் வைக்கணும் வழக்கில். இப்போ இது வந்து ஃப்ரெஷ் கேஸாக இல்லை வாரண்ட்டான்னு தெரியல. வாரண்ட்டுனாக்கா நீங்கள் ஒரு வாய்தாவுக்கு போயிருக்க மாட்டீங்க, அந்த வாரண்ட்டை கொண்டாந்து வைப்பாங்க, ஜட்ஜிக்கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த வாரண்ட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. வாரண்ட்டை இஷ்யூ பண்ணி அங்கேருந்து எஸ்கார்ட் எடுத்துகிட்டு போவாங்க, அந்த வாய்தா இந்த கன்சர்ன் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இது ப்ரொசீஜர் தான். அது உள்ளே இருக்கக்குள்ளே பண்ணிட்டா ஈஸி. நம்ம உள்ளே ஒரு கேஸ் 3 மாதம் வாங்கியிருக்கோம்னா எந்தெந்த கோர்ட்டில் வாய்தா இருக்கோ எல்லாத்தையும் நம்ம அழைச்சி ரெகுலரைஸ் பண்ணிடலாம். வாய்தாவை ரெகுலரைஸ் பண்ணிட்டா ஈஸி. பட் அதை செய்ய மாட்டாங்க போலீஸு. வெளில வர நீ தூக்குறது, அது ஒரு மறுபடியும் உங்களை சிறைப்படுத்துதல். வெளியில் வந்தீங்கன்னா மறுபடியும் சிறைப்படுத்துதல், அதுதான் அதோட நோக்கம். உள்ளே இருக்கக்குள்ளே பிடிக்கிறதா பிடிச்சிடலாமே, முடிக்க மாட்டாங்க, மறுபடியும் சிறைப்படுத்துவாங்க.
இந்த வழக்கெல்லாம் விட்னஸ் ஏறணும், விட்னஸ் ஏறி கேஸ் நிற்கணும், இல்லை ஏதாவது கேஸ் தண்டனை ஆகுதா, விடுதலை ஆகுதா, எப்பா நினச்சாலே தலை சுற்றிடும். அதெல்லாம் அது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. நீங்கள் அந்த அந்த மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவாக தலைவராக அவர் தன்னை சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் ரைட்டு, அந்த மக்களும் அவர்களை கொண்டாடுகிறார்கள், நான் மறுக்கல. ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குழந்தைய ஜெயில் வாசலில் குழந்தைய எவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியான அதை இருக்கும். நான் அதை ரீசெண்டாக ஒரு வழக்கில் பார்த்தேன். அந்த பையன் மேலே தப்பு இருந்தது, பட் பச்சை புள்ள தூக்கிட்டு வரக்குள்ளே அந்த பிள்ளையை கட்டி பிடிச்சி அவன் கதறி அழுதான். ஜெயிலுக்கு தான் போகிறான், எனக்கு நான் பார்த்து கண்ணெதில் பார்த்தேன், ஜெயிலுக்கு தான் போகிறான், பட் கதறி கட்டி பிடிச்சி கதறி அழுதான். அது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு பார்க்க. நானும் அது ஒரு போலீஸ் எஸ்ஐ ஒருத்தர், அவர் வயசானவர், அவருமே கண்ணில் தண்ணி விட்டுட்டார். என்ன பண்ணுறது வைக்கல, அவன் செஞ்ச வேலைக்கு ஜெயிலுக்கு போய் தானே ஆகணும். ஆனால் அவனுக்குள்ளேயும் எனக்கு ஒன்றா அவனுக்குள்ளேயும் ஒரு குடும்பம் கூடி இருக்கு பாருங்க அப்படின்னார். சமீபத்தில் சொல்கிறேன். அப்போ ஜெயில் வாசலில் புள்ள குட்டியோட வர்றது, இப்போ இந்த கேஸுக்கு உள்ளே போயிட்டு அந்த கேஸுக்கு வக்கீல் வச்சு அதை பெயில் எடுத்து நினச்சி பாருங்கள், மறுபடியும் பஸ்லேயே இருந்து இந்த கேஸில் உள்ள தள்ளுறாங்கல்ல, ரிமாண்ட் பண்ணுவாங்க. வாழ்க்கை முழுவதுமே சிறை போலீஸ் என்கொயரிலே தான் பாஸ் ஆகும், வேறு எங்கேயுமே போக முடியாது. கேஸெல்லாம் முடிக்கிறதுலாம் சாதாரணப்பட்ட விஷயமே இல்லை. நீங்கள் எல்லா கேஸையும் விட்னஸ் ஏற்றி முடிக்கணும்னா தண்டனை ஆகிடுங்கிற பயத்தில் விட்னஸே யாரை விடாமல் பார்த்துப்பாங்க. போலீஸ் விட்னஸ் கொண்டு வரணும், விட்னஸ் கொண்டு வந்து சொல்லணும். ஒருவேளை சில வழக்குகள் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும், எப்படின்னா ஆப்பரண்ட்டை சொல்லுவாங்க, அதை விட்னஸ் ஏற்றாமல் பார்த்துப்பாங்க. அதனால் பல டெக்னிக் இருக்குங்க. ஜேஎம் கோர்ட்டை விட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கமிட்டலாகவே பார்த்துப்பாங்க சில வழக்கை. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருக்கிற கேஸ் அதை கமிட்டல் போடணும் ஜேஎமுக்கு, இது செஷன்ஸ் கோர்ட்டுக்கு. மர்டர் கேஸு செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்கும், கமிட்டலாகவே பார்த்துக்கிறது, இங்கேயே வச்சு அப்படியே ஓட்டுறது. அதுவே 4-5 வழியாக ஓட்டுறது. யாராவது ஒரு மேட்ச் டென்ஷன் ஆகி எதுக்கு இந்த கேஸெல்லாம் இங்கே வச்சுருக்கீங்க, கமிட்டல் பண்ணுங்கள், தூக்குங்க, கேத்து கொஸ்டினிங் கேட்டு அங்கே அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் இல்லை, அது சாதாரண விஷயம் இல்லை. இல்லை, அதில் 2 விஷயம் குறிப்பாக பார்க்கப்படுது. என்னென்னா, அவர் மீது இருக்க வழக்குகள் அடுத்தடுத்து கைது செய்யப்படுறாரு, திரும்ப வெளில வந்து அதுக்கப்புறம் கைது செய்யப்படுறாரு. இன்னொன்று வந்து இவரால் மற்றவர்களுக்கு ஆபத்து, இல்லாட்டா இவருக்கே ஆபத்து வரலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து பரவலாக பேசப்படுது இல்லை. அப்போ அதை எப்படி பார்க்குறது? இவருக்கு ஆபத்து இருக்க தானே செய்யும். இவர் செஞ்ச கொலை வழக்கில் உள்ளவங்க வீட்டிலலாம் அவங்க ரிவெஞ்ச் எடுக்க ரெடியாக தானே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, அதெல்லாம் கத்தி எடுத்தவொன்னு கத்தியால் தான் சாகணும்னு ஒரு பழமொழி கிராமத்தில் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, அவங்க பாதிக்கப்பட்டவங்க வீட்டில் உங்களுக்கு இது சரி, நீங்கள் என்ன வெட்டுறது உங்களுக்கு சரி நெறியாளர், எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எங்கள் வீட்டு பிள்ளைய வெட்டிட்டாங்கன்னு எங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை வெட்டுவாங்க தானே. இதுதானே இயல்புன்னு கேட்குற, மனித இயல்பு இது தானே. அப்படி தானே பழிக்கு பழியாக போயிட்டு ரொட்டாலேஷன், ஃபுல்லாகவே ரெட்டாலேஷன் தான், சவுத்து ஃபுல்லாகவே இப்படி தான் ஆகிட்டு போயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இப்போ ஒரு வருஷமாக அமைதியாக இருக்குன்னு சொல்லாமா, 2 வருஷமாக அமைதியாக இருக்குமான்னு கேட்குறேன். இப்போ ஓரளவுக்கு காம் தான், எல்லாருமே அவங்கவுங்க கேஸை முடிக்கணுங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு அது கொஞ்சம் காமாக இருக்குது. எல்லோரும் அவங்களோட நிலைப்பாடை வந்து வெளியில் சொல்கிறாங்க. இப்போ ரூபன் வந்து என் மேலே கோபமாகவே இருக்கான்னு நான் நினச்சிட்ருக்கேன். பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எதோ தெரியாதனமாக என் மேலே வந்து இத்தனை வழக்கு உட்காந்து போச்சு, நானும் எதோ பண்ணி தொலைஞ்சிட்டேன், இப்போ எல்லாத்தையும் முடிச்சுக்கணும், ஒன்றா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நானும் உங்கள் சைடில் ஏதோ பண்ணியிருப்பேன், நானும் சரி அது அவன் ரூபன் வீட்டில் அன்றைக்கி ஏதோ ஒன்று அவன் பூந்து பண்ணிட்டேன், வெட்டிவிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நாங்கள் சமாதானமாக இருக்கோம், சண்டை சச்சரவுலாம் ஓடுது அப்படின்னு நானும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஆல்மோஸ்ட் அது கோபம் தனிகிறதா நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். கரெக்டு. ஓகே, நமக்கு அடுத்த பிரச்சனை வேணாம், கம்யூனிகேஷன் அந்த காலத்தில் பண்ண முடியாது. இப்போ நான் ரூபன் இருக்கான்னு உனக்கு எனக்கு சண்டை நேரடியாக சொல்ல முடியாது, ஏதோ ஒரு வழியில் வந்து ரூபன் எனக்கு சண்டைன்னா, ரூபனோட நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையாக போயிட்டு ஒரு சமாதானமாக போயிடலான்னு தான் பார்க்குறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த சொல்கிற தம்பி வந்து உன்ட்ட எப்படி சொல்லுவார், சமாதானமாக போகிறேன்னு தான் சொல்கிறான், ஆனால் உன்னை போடுற ஐடியாவில் தான் இருக்கான் அப்படின்னு கொளுத்தி விட்டு தானே போவீங்க. ஆனால் நேரடியாக நானே வாக்குமூலம் டிவியில் கொடுக்கக்குள்ள பிரச்சனைலாம் வேண்டாம், வயசாகி போச்சு, எதாவது நடந்து போச்சு, அந்த காலகட்டங்களில் செஞ்சாச்சு, இந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை, அடுத்த தலைமுறை கத்தி தூக்காதெல்லாம் நான் பேட்டி பார்த்தேன். சமீபத்தில் நான் ராக்கெட் ராஜாவோட பேட்டி ஒன்று பார்த்தேன், கல்லாட்டாவில் இல்லை ஏதோ ஒரு சேனலில் பார்த்தேன். ஏதோ வந்து செஞ்சாச்சு போயாச்சு, நான் எங்கள் அண்ணன் இருந்தது கூட இந்த ஊருக்கு நான் வரல, நம்மளுக்கு அடுத்த தலைமுறையெல்லாம் கத்தியெல்லாம் எடுக்காதீங்க, எங்கள் வாழ்க்கை தான் இப்படி இதோட போச்சு, இதை எவ்வளோ போட்டோம், எல்லாம் ஒரு சமாதானத்தை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி பேசினார். அது எனக்கு ரொம்ப என்ன தான் பிரச்சனைகள் உரியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே ஒரு பேக்ட்ராப், குடும்பம், நமக்கு ஒரு வயசாகுது, பிரச்சனை வேண்டாம், பிரச்சனை நிம்மதியாக இல்லை அப்படின்ற ஒரு உலகம். அவர் சொல்லியிருந்தார், ஹோட்டலில் கூட போய் நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் அங்கே எனக்கு ஒரு உலகம் இருக்குன்னு அங்கே ஜாலியாக தான் இருக்கேன்னு சொல்கிறார். பட் சொந்த ஊருக்குள்ளே வந்தால் இவ்வளோ பாதுகாப்போடு இருக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லியிருந்தார்ல, அது ரொம்ப பெரிய எல்லாருக்குமே அதுதான். இப்போ கண்ணாபுரானுக்கும் அதுதான் நிலைமை, அந்த பாதுகாப்போடு தான் இருக்கணும். குமளி ராஜ்குமார்னா அவருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். நீங்கள் இந்த சமுதாய தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, அது எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உண்டு.
இண்டிவிஜுவல் கம்யூனலுக்காண்டி லீடர்ஷிப் ஆகிற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உண்டு. ஏன்னா அவங்க போராடின விதம் அப்படி. ஒரு மக்களை திரட்டி ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு உண்ணாவிரதம், தாசில்தார் ஆஃபீஸை முற்றுகையிடுதல், அப்படி இருந்திருந்தால் இது மாதிரி வராது, கொலை வராது, பிரச்சனை வரும், கொலை வராது. அதில் போலீஸ் உங்கள் மேலே வழக்கு போடுவாங்க. கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிடுறது, தாசில்தாரை முற்றுகையிடுறது, உண்ணாவிரதம் இருக்கிறது, சாலை மறியல், இதெல்லாம் போலீஸ் உங்கள் மேலே வழக்கு போடுவாங்க. ஆனால் அந்த வழக்கு இந்த மாதிரிலாம் இருக்காது. பாம்பு வழக்கு, கொலை வழக்கெல்லாம் இருக்காது. அது எனக்கு தெரிஞ்சு அதுதான் எனக்கு ஒரு லீடர்ஷிப் ஆகிறதுக்கான வழி. அவர் பண்ணுறாரோ இல்லையா, அவங்க ஆதரவாளர் பண்ணிடுறதுனால மொத்தப்படியும் அவர் மேலே வந்து விழுந்து. ஆமாங்க, என் கூட இருக்க நீ கொலை பண்ணால் நான் என்னையும் சேர்த்து தான் ஒத்து விடுவாங்க. ஆனால் இந்த காவல் நிலையம் மேலே பாம்பு போட்டதாக சொல்லி தான் இப்போ திரும்பவும் அதே வழக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் இவர் சொல்லி தான் சொன்னாருங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க மீடியாக்களில். பட் ஆனால் அவர் அப்படி தாங்க வரும். பாம்பு போட்டவங்களை கூப்பிட்டு கன்ஃபர்ஷன் எடுக்கிறாங்க இல்லைங்க. கன்ஃபர்ஷனுங்கிறது நீங்கள் சொல்கிறத எழுதுகிறாங்களா போலீஸு? எழுதி வச்சுட்டு கையெழுத்து போடும்பாங்க. நீ இதெல்லாம் சொன்ன, இந்த பாம்பு போட சொன்னது கண்ணபிரான்னு சொன்னேன் அப்படின்னு எழுதியிருக்கோம். நீங்கள் ஒன்று சொல்கிறதெல்லாம் இங்கே யாரும் காதில் வாங்க மாட்டாங்க. எழுதிட்டு கையெழுத்து போடு, அவ்வளோதான் பஞ்சாயத்து. இப்படி தான் இருக்குது. அதோட தான் கன்ஃபெஷனை வச்சு தண்டனை கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கோர்ட்டில். ஒப்புதல் வாக்குமூலத்தை வைத்துக்கொண்டு நீதிமன்றம் தண்டனை அளிப்பதற்கு உகந்ததல்ல அப்படின்றத வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவர் மீது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பசுபதி பாண்டியனின் ஆதரவாளரும் கூட அதில் அவர் பழைய காலங்களில் கடந்து வந்த பாதெல்லாம் சொன்னீங்க. அவர் மேலே இருக்க வழக்குகள் இதை வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மீடியாக்கள்லேயும் வந்து ஒரு இதை சமாதானம் வந்து எங்கேயோ ஒருத்தர் பேட்டி கொடுக்கலாம், அதன் மூலியாக கூட அந்த பிரச்சனைக்கான முடிவு வருங்கிற மாதிரி நீங்கள் அழகாக சொன்னீங்க. படங்கள்லேயும் சினிமாக்கள்லேயும் வந்து இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இப்போ பைசன் படம் பார்த்துருப்பீங்க, அது முழுக்க அந்த ஒரு கதையை வச்சு தான் எடுக்கப்பட்டது. இப்படி சூழலில் தானே அவ்வப்போது திடீர்னு இந்த போன்ற செயல்களும் நடக்குது. பைசன் படம் பொறுத்தவரையிலும் நீங்கள் எப்படி பார்த்தீங்க? நான் சாதிய நல்லிணக்க படமாக தான் பார்த்தேன். எல்லாரும் அப்படி தான். நான் அதை ட்ரிகர் பண்ணலவே இல்லை. நல்லா அதை தாண்டி ஒரு பிரச்சனையை தணிக்கிறதுக்கான இதை வந்து உறுதியாக நான் அதை விமர்சனம் கூட பண்ணி போட்டிருந்தேன். அது வந்து ஒரு பிரச்சனையை தணிக்கிற படம். ஆரம்பத்தில் கிளப்பி விட்டு போயிட்டாங்க அந்த படத்தை அள்ளி விட்டு போயிட்டாங்க ஆளுக்கு ஒன்றா. அதில் ரொம்ப அழகாக எடுத்திருந்தார் மாரி செல்வராஜ். எப்படின்னா, வனத்தி கணேசன் வந்து அந்த படத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த காமிச்சு, அவர் பண்ணையார் வந்து கபடி எனக்கு வந்து உயிர் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டீமில் விளையாடுறதெல்லாம் நம்ம ஆளுக்கு தான் விளையாடுறாங்களா, இதில் எப்படி இல்லை ஜாதி பார்க்குற அப்படின்னு சொல்லி அவர் விளையாட வைக்கிறார். கடைசியாக சாப்பிட்டுட்டுருக்குள்ள பாமடிக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இனிமேல் என்னை பார்க்க வர வேண்டாம், ஏன்னா கூட இருக்க ஆளுக்கு வந்து ட்ரிகர் ஆகிறானுங்க, இவன் தான் ஏதோ பண்ணிட்டான்ட்டு, நீ இனிமேல் பார்க்க வர வேண்டாம், எங்கேயோ நீ விளையாட்டு ஜெயி, அதை நான் எங்கேயோ உட்காந்து நான் பார்த்து ரசிக்கிறேன், எங்கேயோ போப்பா நீ அப்படின்னு சொல்கிறது அது ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஒரிஜினாலிட்டியை மிஸ் பண்ணாமல் எடுத்திருந்தாங்க. அது மாதிரி பசுபதி பாண்டியனோட கேரக்டரையும் வந்து ரொம்ப அருமையாக அதில் நேர்த்தியை பண்ணியிருந்தார். அமீர் அண்ணன் வந்து அப்பா, அவர் வந்து இயக்குனரை தாண்டி ஒரு நடிகராக ரொம்ப அழகாக இருந்துச்சு. வடசனிலே நான் அவரை ரசித்து பார்த்தேன். அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த பிச்சைக்கார பயலுக்கு எப்படி பொண்ணு கொடுக்குறது அப்படின்னு ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணோட அப்பா கேட்டுருவார். பட்டார்னு அடித்து, எங்கே இருந்தா வந்து இந்த வார்த்தை பிச்சைக்கார பையன்னு, பொண்டாட்டியை அடிக்க போவான், ஏமோடைய கை நீட்டுற பொண்டாட்டியை பிச்சு போடுவோம், தோலை உரிச்சிடும் படவான்ட்டு காரில் வருவார். என்னென்னா என்னதான் இருந்தாலும் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ஆளுகளை அடிச்சிட்டிங்கன்னு, அப்படி அடிக்கலனாடா நம்ம ஆளே பிச்சைக்காரன்னு சொல்கிற புத்தி அவனுக்கு வந்திருக்குமா? எவனாவது ஒருத்தன் வருவான், உன் சாதி என்ன தெரியுமா, உன் பெருமை என்ன தெரியுமா, நம்மளாலே பிறகு ஒருத்தன் பாடம் நடத்திட்டு போயிடுவான். அப்படி அந்த புரிதல் இருந்துச்சா இல்லையா? அது நான் ஏன் கத்தி எடுத்தேன்னே என்ன எனக்கு புரியலை, எனக்கு ஏன் கத்தி என் கைக்கு வந்துச்சுன்னே எனக்கு தெரியலன்னு சொல்கிறது. அதை நல்லா எடுத்திருந்தாங்க. அது அந்த காரில் பாம்பு அடித்தது வந்து எனக்கு ஒரிஜினல் கதை எனக்கு தெரியும். எப்போதும் வென்றான்ட்ட வச்சு அடித்தது. அவர் மனைவி இறந்து போயிட்டாங்க, ஜெசிதா பாண்டியன் அந்த அட்டாக்கில், பசுபதி பாண்டியன் அட்டாக். ஆனால் அந்த காட்சியெல்லாம் அதில் வைக்கலை. ஏன்னா வச்சு அது மேலே வருத்தத்தை உண்டு பண்ணிவிட்டு நினச்சிருக்கலாம் மேபி. அது அந்த காட்சியை நல்லா எடுத்திருந்தாங்க. அதனால் சமூக நல்லிணக்கத்தை வந்து நம்ம உண்டு பண்ணணுன்னாக்க திரைப்படம் அது பங்கு வகிக்கணும். மறுபடியும் சாதி இருக்குது, எங்களை கொடுமைப்படுத்திட்டாங்க, அடிமைப்படுத்திட்டாங்க, அப்படி படம் எடுத்துக்கிட்டே போனால் மேலும் மேலும் பிரச்சனை தான் வருங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். சாதி இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குங்க, அதை அமைதியாக்கணும். இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் எத்தனையோ பேட்டின்னு எடுத்துருக்கிறீங்க. நான் தென் மாவட்டத்துக்கு வந்து சாதியெல்லாம் அத்து போகணும், எல்லோரும் ஒன்றா ஆகணுங்கிற மாதிரி தான் என் பேட்டிகள் இருந்திருக்கு. நான் யாரையும் ஹைக் பண்ணி பேச மாட்டேன். ஹைக்குன்னா ஒருத்தவங்களை தூக்கி விடுறது, இவங்களை ஒரு ஜாதியை உயர்த்தி பேச மாட்டேன். ஏன்னா அங்கே பல பேர் உயிரை விட்டுட்டாங்க, பல உயிர்கள் அனாவசியமாக செத்து போச்சு. வாழ வேண்டிய இளைஞர்கள் சாதிக்க வேண்டி எதுக்காண்டினே தெரியாமல் செத்துட்டாங்க. நமக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த கத்தி கை மாறி வருது இல்லை, கைகள் தான் மாறுது, கத்தி அப்படியே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நான் ஒரு பிரச்சனையோட முடியுது, அடுத்து என் பிள்ளைகிட்ட அந்த கத்தியை கொடுத்துட்டு போகிறேன், அடுத்து என் தம்பிக்காரன் அந்த கத்தியை கையில் எடுத்தால் எப்போ முடிக்கிறது, யார் தான் கீழே வைக்கிறது?
அப்போ நம்ம பேச்சுவார்த்தை மற்றும் இந்த மாதிரி சமாதானமாக போகிறது தானேங்க சரியாக இருக்க முடியும். அதுதானுங்க அது கரெக்ட். இப்போ கூட ஒரு மர்டர் நடந்துச்சு, கோர்ட் வாசல் நடந்துச்சுல ஒரு மர்டர். அது கூட அது அழகாக நான் பேசியிருந்தேன், நீங்களும் பேசியிருந்தீங்க. அது அவங்க தனிப்பட்ட பகை, அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். அதை போய் சாதி சாயம் பூசணும்னு வச்சுங்க, உள்ளே வேறு யாரும் இன்வால்வ் ஆகி விழுந்துடாதீங்க. அது அவங்கவுங்க பகையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம். எங்கள் வீட்டில் ஒருத்தனை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க, நான் சமாதானமாக போகிறதும் போவாது என் மனநிலை பொறுத்தது. என்னை சமாதானமாக பரவாயில்ல செத்தா செத்துட்டு போகிறான் அப்படின்னு எனக்கு பாடம் நடத்த முடியாது. ஆனால் அதுக்கு நான் திருப்பி செய்கிறேன்னா அது என்னுடைய பிரச்சனை, உன்னுடைய பிரச்சனையாக இருக்கணும். அது இருவேறு சமுதாய பிரச்சனையாக பார்க்க வேண்டாங்கிறது தான் என்னுடைய தாழ்வான கருத்து. என்னுடைய நிறைவான கருத்தும் அதுதான், தாழ்வான கருத்தும் அதுதான். இன்றைக்கி இப்போ அதெல்லாம் கடந்துமே ஒரு இயக்கமாக ஆரம்பித்து அவங்கவுங்க சமுதாயத்துக்கு ஏதோ செய்யணுங்கிறத மாதிரி புரிஞ்சு போயிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பைசன் படத்தில் கேரக்டரில் வரக்கூடிய ஒரு அதோட லைன் தானே, தெரிஞ்சோ தெரியாமையோ பசுபதி பாண்டியன் ஆதரவாளரான கண்ணபுரான் பாண்டியனுக்குள்ளே இதுவும் இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்களாம் ஒன்றா பயணித்தவங்க. இன்றைக்கி இப்படி ஒரு சூழல் வரும்போது இதெல்லாம் எப்படி ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி காட்சிகள் மூலமும் சினிமா மூலமாகவும் யூடியூப் சேனல்கள் மூலமாகவும் நம்ம பேசியிருக்கிறோம். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். இந்த கைது திரும்ப திரும்ப கைதுங்கிறது அவரே ப்ரொஜெக்ட் பண்ணுறது இதுவும் அவருக்கு பாதிப்பு தானே சார் ஒரு விதத்தில். ஏன்னா ஹை பண்ணி போடுறது நீங்கள் சொன்ன மாதிரி அதுவே தேவையற்ற ஒரு செயல் தான். அந்த என்ன கேஸோ என்ன வழக்கங்கிறது அவங்களுக்குள்ளே இது பண்ணிக்கிறது திரும்ப திரும்ப அதை போடுறது, அவங்க மேலே இருக்க வழக்க சொல்லி இது பண்ணுறதுங்கிறது எப்படி பார்க்குறீங்க? அதாவது காவல்துறைக்கு நான் ஒரு வேண்டுதல் சொல்கிறேன். நீங்கள் சார்ஜ் ஷீட்டை விரைந்து போடுங்க, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யுங்க, நீதிமன்றத்தில் கொண்டு தாக்கல் செய்யுங்க. தண்டனையோ விடுதலையோ கோர்ட்டு முடிவு பண்ணிக்கிட்டோம். நீங்கள் உங்கள் கடமையை ஒழுங்காக செய்யுங்க. பிடிச்சி கொண்டு போடுறதுல இருக்க ஆர்வம் சார்ஜ் ஷீட்டு போடுறதுல இருக்கிறது இல்லை. எத்தனையோ வழக்கு சார்ஜ் ஷீட் இல்லாமல் இருக்குங்க, போடவே இல்லை. பல வழக்குகள் ஐஓ கோர்ட்டுக்கு வர மாட்டார். ஐஓ வந்தால் தான் கேஸ் முடியும். கடைசியால் தான் ஐஓ ஏற்றுறது. ஐஓனா புலன் விசாரணை அதிகாரி, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அவர் தான் கடைசியாக வருவார். வர்றதே இல்லை. வாரண்ட் வச்செல்லாம் பிடிச்சிட்டு வர்றாங்க. யாரை போலீஸுக்காரரை வாரண்ட் இஷ்யூ பண்ணுற கோர்ட்டு போய் பிடிச்சிட்டு வர்றாங்க. அப்போ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் விரைந்து வழக்குகளை முடிக்கணும்ல, விரைந்து வழக்குகள் முடிக்கணும். இதை பற்றியான அந்த விழிப்புணர்வுகளை நிறையா நீங்கள் ஏற்படுத்தணும்ல மக்கள் மத்தியில். சாதியை பற்றியான விழிப்புணர்வு போட்டு எப்படி சொல்கிறதுனா, அது ஒரு இளைஞன்ட்ட பேசினா கூட அவன் அவ்வளோ வெறியாக பேசுகிறான் சாதியை பற்றி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் இந்த உலகத்தில் ஜாதி இருக்குது, ஜாதி இல்லாமல் யார் இருக்கா? ஆனால் அது மேலே நமக்கு வெறி வர வேண்டாங்கிறது தான் என்னோடய கருத்து. அது அப்படியே இருந்துட்டு போட்டுமே, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதை நம்ம ஏன் ஹீரோயிஸை மாற்றணும் ஜாதியை? அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் அது பாட்டுக்கு அது இருக்க மாட்டுது. அது ஒரு வேலை, சில வேலை பார்த்துருது. அது யாரோ ஒருத்தவங்க தப்பு செய்யக்குள்ள அது பிரச்சனை ஆகிடுது. அப்போ சாதி அப்படின்னு பார்த்தோம்னா அதை ஓரமாக ஒதுக்கி வைக்காத வரைக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். இப்போது ஒருத்தவங்க உங்களை அடிச்சிட்டாங்கன்னா, உங்கள் அப்பா பேரை சொல்லி இன்னொரு பையனை அடிச்சிட்டாங்க, அவ்வளோதான் பஞ்சாயத்தாக இருக்கணும். நம்ம ஆளுகளை அடிச்சிட்டாங்கங்கிற வார்த்தையை எடுத்தாலே வேலை முடிஞ்சு போச்சு. பிரச்சனை தான் அது. நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, அது ஏதோ நடந்திருக்கும், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க, அவ்வளோதான். அதோடு ஒதுங்கி போயிடணும். எஜுகேட் பண்ணணும். ஜாதி வேண்டாம், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஒரு பிறப்பு, ஒரே பிறப்பு தான். அடுத்த பிறப்புலாம் கிடையாது. நான் எனக்கு நம்பிக்கையே இல்லை அதில். ஒரு பிறப்பு, அதில் 40 வயசில் சுகரு, கொலஸ்ட்ரால் எல்லா நோயும் வந்துடுது. ஒரு 50, 55, 60 வயசு இருப்போமா, இல்லை 70 வயசு இருப்போமா சொல்லுங்கள்? 70 இருப்போமா ஆவரேஜ்? 65, 70 தான். அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிட போகிறோம்? என்ன தான் செய்ய முடியும்? முடிஞ்சால் புள்ள வீட்டுகளுக்கு பணம் சம்பாரிச்சு வைப்போம், செலவு பண்ணிட்டோம். அவங்க வேறு என்ன செய்கிறது சொல்லுங்கள்? எனக்கு அது ஒரு விஷயம், அந்த இனத்துக்காக நான் போராடுறேங்கிறது எனக்கு ரொம்ப எனக்கு இன்றைக்கி புரியாத ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு. அவ்வளோதானே, ஒரு பிறப்பு, ஒரு இது. நம்மளும் வெள்ளைக்காரன்ட்ட இருக்கோம் சுதந்திரம் வாங்குறதுக்கு போராடுறதுக்கு. ஆனால் அப்படிப்பட்ட சுதந்திரத்தை வாங்கி நம்ம சாதிக்க வேண்டி தெரிகிறோம். எல்லா சமுதாயத்திலும் இது நடக்குது. எல்லா சமுதாயத்திலும் இந்த பிரச்சனை இருக்குங்க. எல்லாரும் அவங்கவுங்க அகிலேஷ் யாதவ் எங்கே இருக்கிறாங்க? அவங்களுக்கு நோட்டீஸ் விட்றாங்கங்க. யாதவ், ஆமாங்க, யாதவ்னு வருதுன்னு. ஆக்சுவலாக நம்ம கோனார் தான். இங்கே கோனார் தமிழுரை இருக்குது, கோனார் தமிழுரையே இருக்குது. அப்படி ஒரு அதை போய் நம்ம சம்மந்தமே இல்லாமல் எங்கே கொண்டு எடுத்துகிட்டு வர்றாங்க பாருங்கள். விஸ்வகர்மான்னு சொல்லி தற்பெருமை தானே. விஸ்வகர்மான்னு அவர் எப்படியோ இருக்க முதலமைச்சராக இருக்காரு, நம்ம ஆளுப்பா அப்படிங்கிற அது எப்படி அந்த உணர்வு வருது? அந்த உணர்வு எப்படி வருதுன்னு தெரியல. உளவியல் எங்கேருந்து வருது? ஆனால் எந்த சாதி பார்க்குற தலைவர்களும் வந்த பிறகு அந்த சாதிக்கு ஏதாவது செய்கிறாங்களான்னா இல்லவே இல்லை. எல்லா சாதிலையும் பெரிய பெரிய லீடர் ஆகிட்டாங்க, பெரிய பெரிய எம்எல்ஏ, எம்பி, மந்திரி எல்லாம் ஆகிட்டாங்க. அந்த சாதிக்கு ஒன்றுமே செய்கிறதில்ல. அப்படியே தான் கிடக்கு. அந்த சாதி அப்படி தான் கிடக்கு, யாரும் கண்டுக்கிறது இல்லை. அது எந்த சாதியாகவும் வச்சுக்கிடுங்க. அந்த தலைவர்கள் வந்தவங்க அந்த சாதிக்கு என்ன வளர்த்துருக்குறாங்க, எவ்வளோ பேரை படிக்க வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க? ஒன்றுமே இல்லை. நீ கத்தி தூக்கி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், நான் குதிரை மேலே ஏறிக்கிட்டே இருப்பேன். இதுதான் நடக்குது.
சாதி சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது, அது செத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த செத்தவங்களாம் யாருன்னா ரொம்ப சாதாரணப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க தான். ஆனால் அந்த சாதியை வச்சு சம்பாதிச்சவங்க எங்கே இருக்கிறாங்க, பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக போயிட்டுருக்காங்க. சாவது சாதாரணப்பட்ட இளைஞர்கள், ரொம்ப நடுத்தர குடும்பம், பிலோ ஆவரேஜ் குடும்பத்தில் உள்ளவங்க தான் அதுக்கு பலியாகிறாங்க. அவங்கள டிங்கரிங் பண்ணி 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 நம்மளாம் யார் தெரியுமா, நம்மளாம் யார் தெரியுமா, யார் நம்ம ஒன்றுமே இல்லை. என்ன பெருமை இருக்குது? நமக்கு தேவை பொருளாதாரம், கல்வி, நல்ல கல்வி, பொருளாதாரம், வாழ்க்கை தர மேம்பாடு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரையும் முன்னேற்றம் நான் பார்க்குறேன். பாக்கி எந்த வகையில் உங்களுக்கு நேமாக இருந்தாலும் எனக்கு அந்த நேம் பெரிய விஷயமா எனக்கு படவே இல்லை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நிச்சயமாக சார், தொடர்ந்து தங்களை கருத்தில் பண்ணுங்க. நன்றி.